கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற இன்பமான காரியங்கள், துன்பமான காரியங்கள் இவைகள் எதுவும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற இன்பமான காரியங்கள், துன்பமான காரியங்கள் இவைகள் எதுவும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது. நம் குடும்பத்தில் ஏதாவது சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கலாம். அதே போல நம் வாழ்க்கையில் சில துக்கமான காரியங்களும் நடக்கலாம். அந்த நேரத்தில் நாம் ஊழியம் செய்ய போக வேண்டிய நிலை ஏற்பட்டால் உடனே புறப்பட்டு செல்ல வேண்டும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இன்ப துன்பங்கள் நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற காரியங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு தடை வராதபடிக்கு நம்முடைய இருதயத்தை பண்படுத்திக் கொள்ள வேண்டும். ஊழியத்தை தடையில்லாமல் செய்வதற்கு, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு மனிதனுடைய அறிவோ, புத்தியோ, உருவ அமைப்போ, அழகோ அல்லது வயதோ இவைகளெல்லாம் முக்கியமானவை அல்ல. கர்த்தர் அவருக்கு பிரியமான மனிதனை தெரிந்து கொண்டு தம்முடைய வேலைக்காக ஏற்படுத்திக் கொள்ளுகிறார். தாவீது எப்படி ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பதை குறித்து இந்த செய்தியில் நாம் பார்க்கலாம். தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் ஐயா துக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறார். கர்த்தரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை கர்த்தர் தள்ளினார், ராஜ்யபாரத்தை நீக்கி போட்டார் என்பதால் சாமுவேல் ஐயா மிகவும் துக்கமாய் இருந்தார். அந்த சமயத்தில் கர்த்தர் சாமுவேல் ஐயாவுடன் பேசுகிறார். நீ ஏன் துக்கமாய் இருக்கிறாய் என்று கேட்கிறார். உன் துக்கத்தை ஏன் வைத்திருக்கிறாய்? சவுல் என்னை புறக்கணித்தான், நான் அவன் ராஜாவாய் இராதபடிக்கு அவனை நான் புறக்கணித்தேன் என்று சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தர் பேசுகிறார். அதன் பின்பு கர்த்தர், சாமுவேலே, நீ எழுந்திரு, உன் கொம்பை தைலத்தால் நிரப்பு. அதாவது அந்த காலத்தில் ஆட்டு கொம்பில் தைலத்தை நிரப்பிக் கொள்வார்கள். பரிமள தைலம், வாசனையான சென்டை அதை வைத்திருப்பார்கள். நறுமண தைலத்தை நீ எடுத்துக்கொள். ஈசாயின் குமாரனை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும். இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரின் கட்டளையின்படியே சாமுவேல் ஐயா செய்ய நினைக்கிறார். அப்பொழுது அவருக்கு சற்று பயமாக இருக்கிறது. கர்த்தரிடம் சாமுவேல் ஐயா கேட்கிறார், நான் அப்படி செய்யும் போது ஈசாயின் குமாரனிடத்தில் நான் போனால் சவுல் என்னை கொன்று போடுவானே என்று சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறார். அதற்கு கர்த்தர், நீ போகும்போது நான் பலியிட வந்தேன் என்று ஈசாயினிடத்தில் சொல். நீ ஒரு காளை மாட்டை எடுத்துக்கொண்டு போ. அப்பொழுது கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல் என்று கர்த்தர் சொல்லி தருகிறார். அது போலவே ஒரு காளை மாட்டை எடுத்துக்கொண்டு சாமுவேல் ஐயா ஈசாயினிடத்தில் போகிறார். அங்கு போனதும் அந்த ஊருக்குள் பிரவேசிக்கும் போது அந்த ஊரின் ஜனங்கள் சாமுவேல் ஐயா வருவதை கேள்விப்பட்டு எதிர்கொண்டு வந்து, பெரியோர்கள் எல்லாம் எதிர்கொண்டு வந்து பயந்திருக்கிறார்கள். ஒரு தீர்க்கதரிசி வருகிறார் என்றால் எப்படிப்பட்ட செய்தி கொண்டு வருகிறார் என்று தெரியாது. கர்த்தருடைய கோபத்து நிமித்தமாக வருகிறாரோ, நற்செய்தி கொண்டு வருகிறாரோ என்று மிகவும் பயந்து எதிர்கொண்டு போய் சாமுவேல் ஐயாவிடம், சமாதானமாய் வருகிறீரா என்று கேட்கிறார்கள். அதற்கு சாமுவேல் ஐயா, சமாதானம்தான், நான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். பின்பு ஈசாயின் வீட்டிற்குள் சாமுவேல் ஐயா செல்லுகிறார். ஈசாயினிடம், நான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன், உன் குமாரர்களில் ஒருவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ண இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதை கேட்டதும் ஈசாய் அதை ஏற்றுக்கொண்டு தன் குமாரர்களை பரிசுத்தம் பண்ணும்படி சொல்லுகிறார். சாமுவேல் ஐயா அவர்களை பரிசுத்தம் பண்ணுகிறார். தன்னுடைய 7 குமாரர்களை ஈசாய் அழைத்து வருகிறார். முதல் மகனான எலியாவை சாமுவேல் ஐயா அழைக்கிறார். தன் முதல் குமாரனான எலியாவை ஈசாய் அழைக்கிறார். எலியாப் வந்தவுடனே
சாமுவேல் ஐயா பார்க்கிறார். அவர் சரீர வளர்ச்சியில் மிக உயரமானவராக, சிறந்தவராக இருக்கிறார். அப்பொழுது இவர்தான் இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜாவா இருக்கும் என்று சாமுவேல் ஐயா நினைக்கிறார். அப்படி அவர் சொல்லும்போது கர்த்தர் உடனே மூத்த குமாரனா இருக்கிறார், அழகா இருக்கிறார், உயரமானவராக எல்லா தகுதியும் தோன்றுகிறது சாமுவேல் ஐயாவுக்கு. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மனிதன் அல்ல. மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இவன் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்ததாக ஈசாய் தன் இரண்டாம் குமாரனான அபினதாபை அழைக்கிறார். அபினதாப் வருகிறார். வந்தவுடனே சாமுவேல் ஐயா இந்த மகனோ என்று நினைக்கிறார். அப்பொழுது கர்த்தர் இந்த மனிதனும் இல்லை என்று சொல்லுகிறார். அடுத்ததாக அப்பொழுது ஈசாய் தன்னுடைய மூன்றாம் குமாரனான சம்மாவை அழைக்கிறார். அப்பொழுது கர்த்தர் இவன் இல்லை என்று சொல்லுகிறார். இப்படியே 7 பிள்ளைகளும் வருகிறார்கள். எல்லோரையும் கர்த்தர் இல்லை என்று சொல்லுகிறார். சாமுவேல் ஐயா யாரையும் அபிஷேகம் பண்ணவில்லை. அப்பொழுது சாமுவேல் ஐயா ஈசாயிடம் கேட்கிறார், இன்னும் உனக்கு குமாரர்கள் இருக்கிறார்களா? இவ்வளவுதானா என்று கேட்கிறார். அதற்கு ஈசாய், என்னுடைய இளைய குமாரன் ஆடு மேய்க்க சென்றிருக்கிறான், அவன் இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறான். உடனே அந்த மகனை அழைத்து வா, இல்லை என்றால் அது வரைக்கும் நான் புசிக்க மாட்டேன் என்று சாமுவேல் ஐயா சொல்லுகிறார். இதை கேட்டதும் உடனே ஆள் அனுப்பி தாவீதை அழைத்து வருகிறார்கள். அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். தன் வீட்டில் அவர் சேர்த்து கொள்ளப்படவில்லை எப்பொழுது. அதாவது அந்த குடும்பத்தில் தாவீது ஐயா ஒரு ஒதுக்கப்பட்ட, ஒரு தள்ளப்பட்ட ஒரு மகனாகவே அங்கு இருக்கிறார்கள். எல்லோருக்கும் பிடிக்காத, ஓரளவு வெறுக்கத்தக்க ஒரு மனிதனாகவே தாவீதை நினைத்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக. இன்றும் கூட உங்கள் குடும்பத்தில் நீங்கள் யாராவது, உங்கள் குடும்பத்திலேயே நீங்கள் தனித்திருக்கிறீர்கள், யாருக்கும் பிடிக்கவில்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பீர்களானால் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று பொருள். இது இயற்கையான உண்மையான சம்பவம். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதர்களை மனிதர்களுக்கு பிடிக்காது. மற்ற மனிதர்கள் வெறுக்க தொடங்குவார்கள். மற்றவர்கள் நம்மை வெறுக்கிறார்களே, நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லையே, நம்முடன் அன்பாக பழகவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்பதே பொருள். இந்த இடத்தில் நாம் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். மிக பெரிய ஊழியக்காரர்களாய் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்கள் எல்லோரும் தங்கள் குடும்பத்தினால் ஒதுக்கப்பட்டவர்களும் சமுதாயத்தினால் கஷ்டப்படுத்தப்பட்டவர்களுமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது இயற்கை. அதற்காக கவலைப்படாதிருங்கள். பரலோக ராஜ்யத்திற்குரியவர்கள் நாம் என்பதற்கு அடையாளமே அதுதான். உலகத்தாரோடு நாம் ஒன்றி இருந்தால் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போவது நிச்சயம் இல்லை. உலகம் நம்மை வெறுத்தால் கர்த்தரே சொல்லியிருக்கிறார், நீங்கள் உலகத்தார் அல்ல, அதனால் உலகத்தார் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அதே நிலைதான் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். எல்லா குமாரரையும் சாமுவேல் ஐயா அழைக்க சொன்னபோது தாவீதை ஒரு குமாரனாகவே நினைக்காமல், அவன் சிறுவன், அவனுக்கு என்ன தெரியும் என்று அவருடைய தகப்பனாரே அழைக்கவில்லை. ஆனால் கர்த்தரோ அழைத்து விட்டார். இப்பொழுதோ சாமுவேல் ஐயா தாவீதை பார்க்கிறார். தாவீது உள்ளே வருகிறார். சாமுவேல் ஐயா தாவீதை பார்க்கிறார். மிக அழகான கண்களுடையவராகவும், சிவந்த நிறம் உடையவராகவும், பார்ப்பதற்கு மிக அழகானவராகவும் தாவீது அப்பொழுது இருந்திருக்கிறார். அந்த சமயத்தில் கர்த்தர் பேசுகிறார். இவன்தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படித்தான் கர்த்தருடைய நீதிமான்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். உலகம் உங்களை வெறுத்தால் சந்தோஷப்பட்டு கடிகூறுங்கள். உலகம் உங்களை ஏற்றுக்கொண்டால் தான் பயப்பட வேண்டும். அதனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ்வோம். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்களை இந்த பூமியின் ராஜ்யம் விரும்பாது. இப்படியாக சாமுவேல் ஐயா தன்னுடைய தைல கொம்பை எடுத்து தாவீது ராஜாவின் மேல் ஊற்றினார். அவர் தலையில் அபிஷேகம் பண்ணினார். அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட போது கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய தொடங்கினார். இப்படி செய்து முடித்துவிட்டு சாமுவேல் ஐயா ராமாவுக்கு சென்று விட்டார். தாவீதும் தன் வீட்டிலேயே இருந்து விட்டார். இப்படி இருக்கும்போது சவுல் ராஜாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வருகிறது. சவுல் ராஜாவை விட்டு பரிசுத்த ஆவியானவர் விலகி விட்டார். அப்பொழுது கர்த்தரால் அனுப்பிவிடப்பட்ட கர்த்தரே அனுப்புகிறார். சவுல் செய்த மீறுதலின் நிமித்தமும்
பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுத்து பொல்லாத ஆவியின் சொல்லை கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனார். அதனால் அதே பொல்லாத ஆவி சவுலின் மேல் அதிகாரம் பெற்று வருகிறது. கர்த்தரிடத்தில் அனுமதி பெற்று வந்து சவுல் ராஜாவை துன்புறுத்துகிறது. அவ்வப்போது அவருக்கு பொல்லாத ஆவி பிடித்து அலைக்கழிக்கப்படுகிறார். இதை தெரிந்து கொண்ட அங்கிருந்த ஜனங்கள், அரண்மனையில் இருந்த சவுல் ராஜாவின் கூட இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படிப்பட்ட நிலையில் சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின மனிதன் ஒருவனை பிடித்து கொண்டு வந்து வைத்துக் கொண்டால், சுரமண்டலம் வாசித்தால் உம்மிடத்தில் வருகிற அந்த பொல்லாத ஆவி வந்து உம்மை துன்புறுத்தாதபடிக்கு நீங்கள் காப்பாற்றப்படலாம் என்று ஆலோசனை சொல்லுகிறார்கள். அப்படியானால் சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறினவனை பிடித்து கொண்டு வாருங்கள், அழைத்து வாருங்கள் என்று சவுல் ராஜா கட்டளையிடுகிறார். உடனே அவர்கள் எல்லாவற்றிலும் சாமர்த்தியமான பராக்கிரமசாலி, யுத்த வீரன், மிகவும் அழகானவர், கர்த்தர் அவரோடு இருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறார், அவர் சுரமண்டலம் வாசிக்கிறது மிகவும் தேறினவர், அப்படிப்பட்டவரை நாங்கள் அழைத்து வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அது யாரும் அல்ல, தாவீதே. தாவீது ஐயாவை அழைத்து வருகிறார்கள். தாவீது அழைக்கப்படுகிறார் என்று சொல்லி ஈசாய்க்கு சொல்லி அனுப்பப்படுகிறது. இதை கேட்டதும் தாவீதின் தகப்பனான ஈசாய் தன்னுடைய குமாரனோடு ஒரு கழுதையை எடுத்துக்கொண்டு அதன் மேல் ஒரு ஆட்டுக்குட்டியையும் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஏற்றி ராஜாவினிடத்தில் அனுப்புகிறார். தாவீது ராஜா இந்த அன்பளிப்புகளை எடுத்துக்கொண்டு சவுல் ராஜாவை பார்க்க வருகிறார். அங்கு வந்து பார்த்ததும் இருவரும் மிகவும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள், சந்தோஷமாகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு உண்டாகிறது. ஒற்றுமையாகி நல்ல நட்புறவு உண்டாகிறது. அப்பொழுது ராஜா அப்பொழுது சவுல் ராஜாவுக்கு தாவீதை பிடித்து போய் ஈசாயின் இடத்தில் சொல்லி அனுப்புகிறார். உம்முடைய குமாரன் இனி என்னிடத்தில் இருக்கட்டும், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். இப்படியாக தாவீது ராஜா ஆடு மேய்த்து கொண்டிருந்த மனிதன் அரண்மனைக்குள் வருகிறார். இதுவே கர்த்தருடைய சித்தமாய் இருந்தது. அதன்படியே நடந்தது. அடிக்கடி சவுல் ராஜாவின் மேல் பொல்லாத ஆவி வந்து ஆளுகை செய்யும். அப்பொழுது சவுல் ராஜாவுக்கு மிகவும் துக்கமாய் இருக்கும். அந்த நேரத்தில் எல்லாம் தாவீது தன் சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்க தொடங்குவார். இவர் வாசிக்க தொடங்கியதும் அந்த பொல்லாத ஆவி சவுலை விட்டு ஓடி போகும். இப்படியாக தொடர்ந்து நடந்து வந்தது. தாவீது சவுலோடு கூட இருந்தார். இந்த வேத பகுதியில் பலவித காரணங்கள், பலவித முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. பொல்லாத ஆவி சவுலின் மேல் கர்த்தரை அனுப்பிவிட்டார். சவுல் பாவம் செய்து பொல்லாத ஆவியின் பேச்சை கேட்டதினால், அதாவது பொல்லாத சாத்தான் நம்மை பாவம் செய்ய தூண்டுவான். அவன் பேச்சை கேட்டு நாம் பாவம் செய்தால் அவனுக்கு நம் மேல் அதிகாரம் வந்துவிடும். நேராக கர்த்தரிடத்தில் கேட்பான். அவன் என் பேச்சை கேட்டான், அதனால் அவன் மேல் நான் ஆளுகை செய்வேன் என்று நமக்குள் வந்து உட்கார்ந்து நம்மை அலக்கழிப்பான். இப்படிதான் அவனுடைய செயலாய் இருக்கிறது. அதனால் எப்பொழுதும் பாவம் செய்ய தூண்டுகிற சாத்தானின் சொல்லை கேட்கக்கூடாது. நம் மனதில் பாவம் என்னும் இச்சையான எண்ணங்கள் தோன்றினால் அது சாத்தான் கொடுக்கிற எண்ணங்கள். அதை கேட்டு விட்டால் அந்த ஆவி உள்ளே நுழைந்து விடும். பெருமைப்படக்கூடாது, பெருமையின் ஆவி வந்துவிடும். தாறுமாறாய் நாம் நடக்கக்கூடாது, தாறுமாறின் ஆவி வந்துவிடும். வேசித்தன எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, அதனால் வேசித்தன ஆவி வந்துவிடும். இப்படியாக பலவிதமான ஆவிகள் வந்து நம்மை துன்புறுத்திவிடும். அதனால் பொல்லாத ஆவிகள் நமக்குள் வராதபடிக்கு நம்மை காத்து கொள்வதற்கு நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவரும் மனிதனை ஆளுகை செய்வார். அப்பொழுது நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய், எந்த காரியத்தையும் சாமர்த்தியமாய் செய்கிற திறமை உள்ளவர்களாய் நாம் இருப்போம். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவரே நம்மை வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். அவர் அன்பை சுதந்திரித்துக் கொள்வோம். தாவீது ராஜா என் இதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதியின் பாதையில் வாழ்ந்து நீதிமான்களாய் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.